அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல மெர்சி ஃபார் நான்ங்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். போன வீடியோல ஹீரோவோட தம்பியை கொண்டது கு தான் ஹீரோவோட கொண்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் சியக்கோ கொண்டது கு இல்லன்னு தெரிய வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்போ அந்த மீடியேட்டர் பத்திரமான ஒரு இடத்துல தான் இருக்கான். அங்க இருந்து லீஜூனை கான்டாக்ட் பண்ணி அந்த ஹீரோ கூட சேர்ந்து எனக்கு எதிராக வேலை பார்க்கறியா, சீக்கிரம் நான் உன்னை மீட் பண்ண வரேன்னு சொல்ல லீஜூன் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. அதுக்கு அடுத்த நாள் காலையில அவர் ஆபீஸ் கிளம்போது அவர் பையன் லீ பின்னாடியே வந்து நானும் கம்பெனி கூட வரதா சொல்ல அப்பா பையனை பார்த்து என்ன பேசுறேன்னு கேட்க நான் யோசிச்சு தான் பேசுறேன். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீடியேட்டரை மீட் பண்ணேன். நானும் அவனை சேர்ந்து கம்பெனியை டேக் ஓவர் பண்ணலாம் முடிவு பண்ணிருக்கதா சொல்ல அப்பா கோவப்படுறாரு. அந்த மீடியேட்டர் கேவலமான ஒருத்தன், அவன் கூட நீ சேராதான்னு சொல்லவோ எனக்கு வேற வழி இல்லப்பா, நீங்க மட்டும் உங்க கேங்லயோ இல்ல கம்பெனிலேயே சேர்த்திருந்தா நான் ஏன் இப்படிலாம் பண்ண போறேன்னு கேட்க அப்பா கோவப்படுறாரு. ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேன், உன கம்பெனிலையும் கேங்லயும் சேர்க்காததுக்கான ஒரே காரணம் இந்த வாழ்க்கை ரொம்பவே மோசமானது, அப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழக்கூடாதுன்னு நினைச்சேன், அதனாலதான் இதுல இருந்து உன்னை தள்ளி வச்சேன். இப்போ நான் சொல்றது கேள், இந்த கம்பெனி கேங் எதுவுமே வேணாம், நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழ, இதெல்லாம் நான் பாத்துக்கிறதா சொல்ல ஆனா லீ கேட்கற மாதிரி இல்ல, எனக்கு என்ன வேணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணோம், நீங்க இல்ல, எனக்கு உங்க சீட்டு வேணும்னு ஒரு டாக்குமெண்ட் காட்ட லீ தான் அப்பாவோட சைனை படுத்தி ஃபேக்கா ஒரு பத்திரம் ரெடி பண்ணிருப்பான். இதுக்கப்புறம் கம்பெனிக்கு அவன் தான் முதலாளிங்கிற மாதிரி அப்பா கோவப்படுறாரு. அப்ப பின்னாடி இருக்க சாயும் பாஸ் கம்பெனிக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல லியாவா அப்பா கிட்ட இதுக்கப்புறம் பத்திரமா வீட்ல இருங்கப்பா, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப சாய் லீஜினை பார்த்து என்ன மன்னிச்சிருங்க பாஸ்ன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப இந்த சாயும் லீ பக்கம் திரும்பிட்டான்னு புரிஞ்சுக்க இப்ப சாங்க தான் காட்டுறாங்க. அந்த போலீஸ்கார மீடியேட்டர் தான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்க, அவன் இருக்கிற லொகேஷனை பத்தி தெரிய வந்துடும். அந்த விஷயத்தை ஹீரோவுக்கு இன்ஃபார்ம் பண்ண ஹீரோ அவனை தான் தேடி போறாரு. இன்னொரு பக்கம் லீயா தான் காட்டுறாங்க. இனி கம்பெனில ஒரு முக்கியமான போர்டு மீட்டிங் இருக்கும், அங்கதான் வந்திருக்கான். அவனை பார்த்து அங்க இருக்கிற ஆளுங்களா அப்பா வராம பையன் எதுக்கு வந்தான்னு யோசிக்கிறாங்க. அப்ப பையனும் இதுக்கப்புறம் கம்பெனியை பாத்துக்க போறது நான் தான், எனக்கு கீழே தான் நீங்க வேலை பார்க்க போறீங்கன்னு சொல்றேன். அதை கேட்டு அங்க இருக்க பல பேருக்கு விருப்பம் இல்ல. அதுலயும் ஒரு ஆளு சின்ன பையன், நீ எங்களை கண்ட்ரோல் பண்ண போறியா, நீ ஸ்கூலுக்கு போய் படிக்கும் போது உங்க அப்பாவோட கத்தி எடுத்து சண்டை போட்டவங்க நாங்க, எங்களை நீ கண்ட்ரோல் பண்ண போறியா, உன் அப்பாவோட சீட்ல நீ உட்காரலாம் ஆனா உன் அப்பா ஆக முடியாதுன்னு சொல்ல அப்ப லீயும் எனக்கு கீழே வேலை பார்க்க யாருக்கு விருப்பம் இல்லனா அவங்க இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்ல அதுல கத்தி பேசினால ஒரு ஆள் அவர் தான் முதலாளாய் கிளம்பவும் அவருக்கு முன்னாடி சில பேர் போறாங்க. ஆனா அப்ப பயங்கரமான ஒரு சவுண்ட், முதல்ல கத்திட்டு ஒருத்தர் போயிருப்பாரு, அவர் வெளியில இருக்க ஆளுங்க கொண்டுட்டாங்க. அப்பதான் லீயும் நான் என் அப்பா மாதிரி இல்ல, என் அப்பா யாராவது கொள்ளுனா பல தடவை யோசிப்பார் ஆனா நான் யோசிக்க மாட்டேன்னு சொல்லவும் அவனுக்கு பயந்து எல்லாருமே அங்க உட்கார எப்படியோ அவங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டான். இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ அந்த மீடியேட்டர் தேடி ஒரு இடத்துக்கு வரவும் அங்க அவன் இல்ல, அதுக்கு பதிலா டூ தான் இருக்காரு. இந்த மீடியேட்டர் பிளான் பண்ணி தான் சாங் தன்னை தேடுற விஷயம் தெரிய வேணும்னே அவன் இருக்கிற இடத்த காட்டியிருப்பான். அங்க ஹீரோ வர வச்சு அதே இடத்துக்கு டூவையும் வர வைக்க டூ ஹீரோ ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி நீ என் கையை வெட்டினதோட சேர்த்து என்னையும் கொண்டு இருக்கணும், உயிரோட விட்டு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஒரு கத்தியை கொடுத்து ரெண்டு பேரும் கத்தியில் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒருத்தர் மாறி மாறி குத்திக்க ட்ரை பண்ண ஹீரோ கடைசியில அந்த டூவை கொண்டுருவான். அந்த டூ சாகிறதுக்கு முன்னாடி நம்மள மாதிரி ரவுடிங்க சாவலாம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அதே இடத்துல இறந்து போக இப்ப லீஜூனோட வீட்டுல தான் இருக்கவும் அவரை மீட் பண்றதுக்காக அந்த மீடியேட்டர் அங்க வரான். அதுவும் கையில கத்தியோட அவரை கொல்றதுக்கு. ஏன்னா ஹீரோ கிட்ட மீடியேட்டரை பத்தி சொன்னதே லீஜூன் தான். அதோட லீஜூனோட பையன் இப்ப அவருக்கு எதிராகவே திரும்பி இருக்கான். அதுக்கான காரணம் கண்டிப்பா மீடியேட்டர் தான் இன்னும் கண்டுபிடிச்சிருப்பாரு. இதுக்கப்புறம் இவரை விட்டா இதெல்லாம் அந்த மீடியேட்டரோட உயிருக்கு தான் ஆபத்துன்னு அவர் கொல்ல வந்திருப்பான். கையில கத்தியோட ஒரு பக்கத்திலே வரான். உங்களை கொல்றது என் பிளானே இல்ல, ஆனா என்னை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதனாலதான் உங்களை கொலை பண்ண போறேன்னு சொல்ல என் மகளோட மனசை மாத்தினது நீயான்னு லீஜூன் கேட்கவும் அதுக்கு மீடியேட்டர் உங்க பையனை பத்தி கவலைப்படாதீங்க, அவனை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு கொல்றதுக்காக பக்கத்துல வர லீஜூன்ட்ட ஒரு கன் இருக்கும், அதை டக்குன்னு எடுத்து நிறுத்தி அவனை பயமுறுத்துறாரு. ஆனா கரெக்டான டைம் பார்த்து மீடியேட்டர் அந்த கன்னை வாங்கிட்டு கத்தியால குத்தி லீஜூனை கொண்டுருவாரு. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த லீஜூனோட மொபைல் இருந்து ஹீரோவுக்கு மெசேஜ் போகவும் அவரை மீட் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்தா அங்க லீஜூன் இறந்த நிலைமையில இருப்பாரு. அப்ப போலீஸ்காரங்களை வர லீஜூனை கொண்டது ஹீரோ தான் சொல்லி அவரை கைது பண்ணிடுவாங்க. அப்ப ஒரு போலீஸ் ஆபீசரா மீடியேட்டர் அங்க வர நீ நானும் மறுபடியும் மீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. சாயதோட லீஜூனோட பையன் லீ, இவங்க ரெண்டு பேருக்கும் ஹீரோவை பத்தி நல்லாவே தெரியும். ஹீரோ லீஜூனை கொல்ல வாய்ப்பே இல்லன்னு பையனும் உடனே அவன் ரூம்ல இருக்க ரெக்கார்டரை செக் பண்ணி பாக்குறான். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் அப்பாவை கொண்டது ஹீரோ கீஜன் இல்ல, அந்த போலீஸ்கார மீடியேட்டர் தான் லீக்கு தெரிய வருது. இப்ப அரெஸ்ட் பண்ண ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல தான் இருக்க, அங்கதான் அந்த மீடியேட்டர் இருக்கான். கீஜூன் என்ன உனக்கு இப்பதான் தெரியும், ஆனா உன் எனக்கு பல வருஷமா தெரியும், 11 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்ட திட்டமா இருக்கட்டும் இப்ப நான் போட்ட திட்டமா இருக்கட்டும் இது எல்லாத்துலயும் ஒரு முக்கிய பங்கு உனக்கு இருக்கு, உன்னாலதான் நினைச்சு அதை சாதிச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல அப்ப ஹீரோவும் என் தம்பியை கொண்டது நீயான்னு கேட்க உன் தம்பியை கொண்டது நான் தான், அதுவும் ஒரு திட்டத்துல ஒரு அங்கம் தான், ஒருவேளை உன் தம்பி நான் கொல்லலான கூட அவன் கண்டிப்பா செத்துருப்பான், ஏன்னா அவனை கொல்றது இன்னொரு திட்டம் மட்டும் இல்ல, எனக்கு பின்னாடி இன்னொருத்தன இருக்கான், அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறியான்னு கேட்க அவன் லீய பத்தி சொன்னா இல்லையான்னு தெரியல. இப்ப ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க ஸ்டேஷன்ல இருந்து அவர் விசாரணைக்காக வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா அப்படி கூட்டிட்டு போற எல்லாருமே மீடியேட்டரோட ஆளுங்க தான். ஒரு டனல்குள்ள வர அங்க ஹீரோவை காலுக்குள்ளே வச்சு கொல்லலாம் நினைக்க ஹீரோ அவங்களோட சண்டை போறாரு. அதுல கார் தடுமாறி கீழே விழ அதுல இருந்து வெளியில வந்த ஒரு போலீஸ் ஆபீசர் கையில கனோட ஹீரோவை ஷூட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அப்ப ஒரு வண்டி வந்து மோதுது. யாருன்னு பார்த்தா சாங் தான். இந்த மீடியேட்டர் என்ன பண்ணிருப்பானா ஹீரோ கண்டிப்பா இறந்து போயிட்டோன்னா ஒரு பாடியை கிளியர் பண்றதுக்காக இந்த சாங்ட்ட தான் வேலை கொடுத்திருப்பான். அதனாலதான் சாங் இங்க வேகமா வரவும் கரெக்டான டைம் ஹீரோ வந்து காப்பாத்திருப்பான். அதோட சாங் மீடியேட்டரை கான்டாக்ட் பண்ணி ஹீரோ இறந்து போயிட்டாருன்னு சொல்ல அப்பதான் மீடியேட்டருக்கு நிம்மதியா இருக்கு. இனிமேல் தனக்கு எந்த ஒரு பிரச்சனையில நினைக்கிறான். ஹீரோவும் சாங்ட்ட நீ எதுக்காக எனக்கு உதவி பண்ற, எனக்கு உதவி பண்ணா உனக்கு தான் பிரச்சனை, அவங்க உன்னையும் கொல்ல வருவாங்கன்னு சொல்ல அதுக்கு சாங்கம் நீ என்னை பத்தி கவலைப்பட வேண்டியதுல, இன்னைக்கு ராத்திரி நான் இந்த நாட்டை விட்டு போயிடுவேன், எதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோட கையில ஒரு போனை கொடுத்து இதை யாரும் ட்ராக் பண்ண முடியாது பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்ல ஒரு ஸ்மோக் பைப் இருப்போம், இது பாங்கோட பைப் தான், இறந்து போன பாங்கோட பாடி இந்த சாங் தான் அடக்கம் பண்ணிருப்பான். அப்ப அந்த பாடியில தான் இது கிடைச்சிருக்கும். அதுல சில முக்கியமான தகவல் எல்லாம் இருக்கு. அதனாலதான் ஹீரோ கிட்ட கொடுக்க இப்ப லீயா தான் காட்டுறாங்க. அவன் ரூம்ல இருக்க ஆடியோவை கேட்டு தான் அப்பாவை கொண்டது மீடியேட்டர் தானோ,
அவன் கொன்னது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவுக்கு சொந்த மனசுல டாக்குமெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கான்னு தெரிய வருது. அவனை பிடிக்கிறதுக்காக லீ அவன் பவரை பயன்படுத்தி மீடியேட்டருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ண அவரோட ஆபீஸ் வீடு எல்லா இடத்துக்கும் ப்ராசிக்யூட்டர் போறாங்க. அவனுக்கு சொந்தமான எல்லா டாக்குமெண்ட் எடுத்துட்டு வர அதை பத்தி மீடியேட்டருக்கு தெரிய வருது. அதனால லீயை கான்டாக்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு எதிராக வேலை பாக்குறியா, நான் நினைச்சா மறுபடியும் உனக்கு கீழே இறக்க முடியும்னு சொல்ல. ஆனா லீ பயப்பட, டே மீடியேட்டர், உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். 2 பேருக்குள்ள சண்டை முட்டி அதுல குளிர்காயிரவனி எனக்கு எதிராக வேலை பாக்குறியா, என் அப்பாவை கொன்னது மட்டும் இல்லாம என் கம்பெனில இருந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு போயிருக்க. இதுக்கப்புறம் நீ நானும் பார்க்க போறதே இல்ல, நீ உயிரோட இருக்க போறதே இல்லன்னு சொல்லவும் அந்த மீடியேட்டர் ரொம்பவே பயந்து போறான். உடனே அவன் கில்லருக்கு தான் கால் பண்றான். அதான் சிஏகோக்குறானே அதே கில்லர் தான். அந்த கில்லர் என்னமோ மீடியேட்டர் ஆளு தான். ஆனா அவன் இப்ப லீ கூட தான் இருக்கான். அவன் தகவலை எப்படி லீ கண்டுபிடிச்சிருப்பான். இந்த கில்லர் ஒரு ஜாப்பனீஸ்காரன். அங்க அவனால இருக்க முடியாது, ஏன்னா அவன் பரல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. அதனால தப்பிச்சு கொரியா வந்திருப்பான். அவனை பத்தி தெரிய வந்தான். இந்த மீடியேட்டர் அவனை யூஸ் பண்ணிட்டு இருக்க. அப்ப லீயும் ஒரு டீல் போடுறான். அந்த மீடியேட்டர் உன்னை நல்லா பயன்படுத்திட்டு இருக்கான். நீங்க இதுவரை ஒரு அகதியா தான் இருக்க முடியும். ஆனா நான் சொல்றதை கேட்டா ஒரு புது அடையாளத்தோட ஒரு கொரியாக்காரனவை இங்க நீ வாழலாம். அதுக்கு ஈரவியா அந்த மீடியேட்டர் நீ கொல்லணும்னு சொல்ல அவன் அந்த டீலுக்கு ஒத்துக்க. இப்ப இறந்து போன லியோட அப்பா லீஜனுக்கான இறுதி சடங்கு தான் நடந்துட்டு இருக்கு. அதே நேரம் இன்னொரு பக்கம் சாங் அந்த நாட்டை விட தப்பிக்கலாம்னு சொல்லி ஹார்பர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் ஏன் அவன் ஹீரோவுக்கு உதவி பண்ணான்னு காட்டுறாங்க. ஏன்னா இந்த சாங் ஒரு நேரம் ஓவோட குரூப்ல வேலை பார்த்த ஆளு தான். அதுல இருக்க பல பேர் இப்ப இறந்து போயிருப்பாங்க. அதுல மிஞ்சின ஒரு சிலர்ல ஹீரோவும் ஒரு ஆளு. அதனாலதான் பழைய நட்பு ரீதியா சாங் ஹீரோவுக்கு உதவி பண்ண பழைய நினைவுகளை நினைச்சு வருத்தப்பட அப்பதான் சாங்க அவர் கூட இருக்க ஆளுங்களே கொள்றாங்க. இந்த வேலையை அவங்களுக்கு கொடுத்தது வேற யாரும் இல்ல, சாய் தான். ஏன்னா ஜுன்வுன் பாங்சன் இவங்க பண்ண பல கொலைகளை பத்தியும் பண்ண சில தவறுகளை பத்தியும் இந்த சாங்குக்கு நல்லாவே தெரியும். வருங்காலத்துல இவனால எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது தான் லீ சாய் மூலமா சாய் அவன் ஆளுங்க மூலமாவே சாங்க கொண்டு இருப்பாரு. கட் பண்ண இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த மீடியேட்டர் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு அங்க வரவும் அதே நேரத்தில் அவனை கொல்றதுக்காக அந்த கில்லர் அங்க வந்திருப்பான். அவன் தேடி வந்தது மீடியேட்டர் தான். ஆனா அங்க ஹீரோவை பார்க்கவும் ஹீரோவை கொலை பண்ண பாக்குறான். அப்பதான் அவங்க குள்ள சண்டை நடக்கவும் ஹீரோ அவன் கையில இருக்க ஆயுதத்தை பாக்குறாரு. தான் தம்பியோட இருந்த காயமே இவன் கையில இருக்க ஆயுதத்தையும் பார்த்துட்டு இவன் தான் தம்பியை கொண்டு இருக்கணும்னு சொல்லிட்டு சியோக்கு எப்படி இருந்தானோ அதே மாதிரி அவன் ஆயுதத்தை வச்சு அவன் கழுத்துல குத்தி கொண்டுருவாரு. அதுக்கப்புறம் மீடியேட்டர் தான் தேடி போகவும் அவனும் ஹீரோவை பார்த்துட்டு கையில ஒரு கன்னோட, நான் சொல்றது தெளிவா கேளு, நடந்த எல்லா பிரச்சனைக்கு லீ தான் காரணம். அவனுக்கு நான் உதவி மட்டும் தான் பண்ணேன், தயவு செஞ்சு என்னை விட்டுரு. இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கோ. அந்த லீயை மட்டும் நீ கொன்னா அவன் இடத்துக்கு நீ போயிடுவ. அதுக்கப்புறம் மொத்த செயலுமே நீ தான் ராஜ்யம் பண்ணலாம்னு சொல்ல ஹீரோ அது எதையும் கேட்கற மாதிரி இல்ல. உடனே கன் எடுத்து ஷூட் பண்ணவும் ஹீரோட ஷோல்டர்ல அடிபட்டுரும். அப்படியே அவன் மேல விழுந்து அடிக்க ஆரம்பிக்கிறார். அந்த மீடியேட்டரோட கையை காலை வெட்டி அவன் கழுத்தையும் அறுத்து கொண்டுட்டு அங்க இருந்து ஹீரோ கிளம்பி லீஜனோட இறுதி ஊர்வலத்துக்கு தான் வரவும் அங்க லீயை பார்த்து இங்க நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நீ தான் காரணம், எனக்கு நல்லாவே தெரியும். எதுக்காக இதெல்லாம் பண்ணன்னு கேட்டா என் அப்பாவோட அரியாசனத்துக்காக. என் அப்பா அவருக்கு அப்புறம் அவரோட அரியாசனத்தை உனக்கு தரனார், நீ வேணான்னு சொல்லிட்டு உன் தம்பிக்கு தரனார். அதுல அவனுக்கு விருப்பம் இல்ல. ஆனா விருப்பப்படுற என்ன அவர் மதிக்கவே இல்லை, எனக்கான அரியாசனத்தை கொடுக்கல. அதனாலதான் உன் தம்பியை கூட அதை எடுத்துக்கிட்டதா சொல்ல ஹீரோக்கு மேல கோவம் வருது. ஆனா லீ அப்பாவோட இறுதி ஊர்வலம் முடிட்டுன்னு காத்துட்டு இருக்காரு. அங்க இருந்த தான் தம்பியோட நேம் எடுத்துக்கு தான் போய் டே சியோ நீ இந்த உலகத்தை விட்டு போயிட்டு நானும் சீக்கிரமா அவங்கிட்ட வரேன்னு சொல்ல அப்பதான் ஹீரோ பண்ண இன்னொரு வேலையை காட்டுறாங்க. ஹீரோ அந்த மீடியேட்டர் கொள்ளும் போதே அவன் மொபைல இருந்த ஆடியோவை எடுத்திருப்பாரு. அந்த டிரைவர் பீம் இருப்பானே அவங்கிட்ட கொடுத்து இதுதான் நீ எனக்கு பண்ண வேண்டிய கடைசி வேலை, இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கைக்குள்ள நீ வரக்கூடாது, அப்படி வந்தாதால உனக்கு தான் ஆபத்துன்னு சொல்ல அந்த ஆடியோல என்ன இருக்குன்னா அந்த மீடியேட்டர் லீயும் பேசின ஆடியோ தான். அவன் சிஏக்கு கொல்றதுக்காக பேசினது பாங்சன் ஜுன்வோன் இது 2 பத்தி தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரத பத்தி பேசின எல்லா ஆடியோவும் அதுல இருக்கு. இப்ப அந்த லீ ஜுன்வோன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டான். அடுத்து பாங்சன் எப்படிதான் அவன் கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வரணும். அதனாலதான் ஒரு மினிஸ்டர் மீட் பண்ண வந்திருக்காங்க. இந்த மினிஸ்டர் ஏகப்பட்ட லஞ்சம் வாங்கி இருப்பார். அதுக்கான எவிடன்ஸ் எப்படியோ கலெக்ட் பண்ணிட்டான். அதை வச்சு அவரை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான். பாங்சன் நிறுவனமே என்னோட கண்ட்ரோலுக்கு வரணும், அப்படி வந்தா நீங்க இதுக்கப்புறமா அமைச்சராகவே இருக்கலாம், இல்லைன்னா நாங்க அமைச்சரை மாத்த வேண்டியது இருக்குன்னு சொல்லி அவரை பிளாக்மெயில் பண்ண அவர் மூலமா பாங்சன் ஆளுங்களை மீட் பண்ணி பாங்சனின் லீ அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர அதுக்காக ஒரு ஈவென்ட் நடந்துட்டு இருக்கு. அங்க 2 கம்பெனியும் கொலாபரேட் ஆக போறதா அந்த ஈவென்ட்ல சொல்லிட்டு இருக்கும் போதே அப்பதான் அங்க இருக்கிற ஆளுங்க நியூஸை பாக்குறாங்க. அந்த டிரைவர் பி மீடியா மூலமா அந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணி லீ யாருன்னு எக்ஸ்போஸ் பண்ணிருப்பான். அதனால முதல் வெளியே அவனை ப்ராசிக்யூட்டர் வேலையில இருந்து தூக்குறாங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு டீலுமே இல்லைன்னு சொல்லிட்டு மினிஸ்டர் பாங்சன் கம்பெனி சேர்ந்த ஆளுங்களா அங்க இருந்து கிளம்ப இந்த 2 கம்பெனி அடையிறதுக்காக தான் லீ ஏகப்பட்ட தப்பு பண்ணிருப்பான். இப்ப கடைசியில எல்லாம் கை கட்டுற நேரத்துல அவன் கையை விட்டு எல்லாமே போயிடும். இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோ தான் அவனுக்கு நல்லாவே தெரியும். அப்பதான் ஹீரோ அவனை தேடி வர லீ அவனை கொல்றதுக்காக போகும்போது ஜாய் அவனை தடுக்கிறாரு. நீ அவசரப்பட்டு எந்த ஒரு தப்பு பண்ணிடாத, நீ இங்க இருந்து போ, ஹீரோவை நான் பாத்துக்கிறதா சொல்ல இப்ப ஹீரோ அங்கதான் வராரு. அவர் தடுக்கிறதுக்காக ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. அப்ப ஜாய் அங்க வந்து நீங்க எல்லாருமே இங்க இருந்து போங்க, நான் பேசிக்கிறதா சொல்லவும் ஜாய் ஹீரோ கிட்ட கீஜூன் நீ நானும் ஒரு காலத்துல நண்பர்களா இருந்திருக்கும், எனக்காக நான் சொல்றதை கேளுன்னு சொல்லவும் ஹீரோ எதுவும் கேட்கற மாதிரி இல்ல. அதனால சாயும் ஹீரோவும் சண்டை போட்டுக்க கடைசியில சாயும் ஹீரோ கொண்டுருவார். அப்படி அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது ஹீரோ அவங்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் நீ மன்னிப்பு கேட்க வேண்டியதில்ல, நம்மள மாதிரி ஆளுங்களோட நிலைமை இதுதான், நீ இதுக்கப்புறம் அந்த லீயை பழி வாங்கலாம்னு சொல்ல சாய் அந்த இடத்துல இறந்து போயிருவாரு. இப்ப லீ அவன் ரூம்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், அதுவும் கையில ஒரு கன்னோட. அப்ப ஹீரோ அங்க வராரு. அவனை உடனே கொல்லாம அவங்கிட்ட நீ எந்த சீட்டுக்காக ஆசைப்பட்டு அது உனக்கு கிடைச்சிருச்சான்னு கேட்க அதுக்கு லீயும் நான் இந்த சீட்டுக்காக மட்டும் இதெல்லாம் பண்ண நினைச்சியா, நான் லீஜனோட பையன், ஆனா எனக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடைக்கல, ஆனா நீங்க 2 பேரும் சாதாரண வேலைக்காரங்க, நீயும் உன் தம்பியும், உங்களுக்கு எல்லாருமே மரியாதை கொடுத்தாங்க, அந்த மரியாதை எனக்கு சேர வேண்டியது, அந்த அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல, உங்களை பார்த்தாலே ஒவ்வொருத்தரும் மரியாதை கொடுத்தா நீங்க கெத்தா இருந்தீங்க, நான் மட்டும் எதுக்காக இப்படி இருக்கணும்னு நினைச்சேன், நானும் உங்களை மாதிரி மாறணும்னு நினைச்சேன், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லப்போம். அப்பதான் ஹீரோ எங்க மேல கொடுத்த மரியாதை நாங்க பண்ண செயலால் இல்ல, நாங்க கொன்னுருவங்கிற பயத்தால அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோனை கொலை பண்றதுக்காக வர அந்த லீ கன் எடுத்து ஷூட் பண்ணிடுவான். அது ஹீரோட ஷோல்டர்ல படம் அப்படியே வந்து அவன் விரல வெட்டிடுவாரு. அதுக்கப்புறம் அவன் கழுத்தையும் அறுத்து கொண்டுட்டு அங்கிருந்து கிளம்பி
தன்னோட இடத்துக்கு தான் வராரு. அங்க கேம்ப் ஃபயர் ஏரியா விட்டு அமைதியா இருக்கு. பக்கத்துலயே அவர் தம்பி இருக்க மாதிரி அவருக்கு தோணுது. ஏன்னா ஹீரோட உடம்புல 2 தடவை புல்லட் பட்டிருக்கு. ஏகப்பட்ட கத்தி காயம். அவர் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்காரு. தான் கடைசி நிமிஷத்துல தான் தம்பியை நினைச்சு பார்க்க அப்படியே அவரும் இறந்து போக கடைசியில இந்த கதையில கத்தி எடுத்தவனு கத்தியால சாவுங்கிற மாதிரி இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. இதோட இந்த சீரிஸ் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த ஒரு நியூ சீரிஸ்ல மீட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.